5ஆம் வகுப்பு அறிவியல்ல 5th சயின்ஸ்ல நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போறேன். ஸோ மேடத்தோடைய ஆல்டர்னேட் கிளாஸ் இந்த கிளாஸ்ல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன யூனிட் பார்க்க போறோம்னா நீர், வாட்டர் அப்படிங்கிற இந்த யூனிட் தான். சரியா? ஓகே. ஸோ இந்த யூனிட் போறதுக்கு முன்னாடி ஒரு பிக்சரை காமிக்கிறேன். அதுல பிக்சர்ல ஒரு குரல் இருக்கும். இந்த குரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுதான் ரொம்ப அருமையான ஒரு கரெக்டான விஷயம். ஏன்னா இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த குரல் தேவை. குரல் நம்பர் 20வது இருக்கு. அதாவது, நீர் இன்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு அப்படிங்கிற இந்த குரல் எல்லாருக்குமே தெரியும். திருவள்ளுவர் எழுதின அந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்கள் இருக்கும். அப்படித்தானே? எப்படி நம்ம வாழணும், எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி கல்வி கற்கணும், எப்படி ஒழுக்கமா இருக்கணும், எல்லாமே நீங்க அது ஒரு டிக்ஷனரி மாதிரி அப்பப்போ நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய புக்கு. நம்ம ஸ்கூல்ல வகுப்புல பாத்தீங்கன்னா ஒரு 10 குறள் 5 குறள் படிக்க சொல்லுவாங்க. அது சும்மா ஒரு எக்ஸாம் காண்டி. ஆனா ஆக்சுவலா திருக்குறள் அப்படி கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லா படிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த. அப்போ இவர் என்ன சொல்றாரு இதுல, இந்த குறளோட அர்த்தம் என்ன? நீர் இன்றி அமையாது உலகினின் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரு யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அப்பனா நீர் இல்லாம உலகம் இல்ல. அப்படிதானே? நீர் இல்லாம உலகம் இல்ல. அதே மாதிரி அந்த நீரே பாத்தீங்கன்னா நமக்கு எங்க இருந்து கிடைக்கு? அந்த மழை அப்படிங்கிற அதுல இருந்தா கிடைக்கும். மழை பெய்யறதுனாலதான் கிடைக்கும். அப்படிதானே? அப்போ அந்த மழை பெய்யலன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டரா நம்ம ஒரு மனித வாழ்க்கையே இருக்காது. ஏன்னா இது நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே நேரத்துல ஆச்சரியமாக இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் இருக்கு. சோ நீர் மனித வாழ்க்கைக்கு தேவை. மனித வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, அது தாவரங்கள் வாழ்க்கைக்கு, அதாவது உயிரினங்கள் சொல்லலாம். மனித வாழ்க்கைக்கு மட்டும் சொன்னா ஏதோ சின்ன இதுல சுருக்கிற மாதிரி இருக்கும். உயிரினங்கள் சொல்றதான் பெஸ்ட். தாவரத்துக்கும் உயிர் இருக்கனால தாவரத்தையும் சொல்லலாம். தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், பூச்சிகள் எல்லாம் வாழறதுக்கும் நீர் தேவை. இவர் திருவள்ளுவர் இந்த நீரோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சனாலதான் நம்ம நம்ம குரல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறை வாழ்த்து, அதாவது கடவுளை பத்தி ஒரு 10 குறள் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்த 10 குறளே பாத்தீங்கன்னா வான் சிறப்பு தான். அதாவது வானத்தை பத்தி நீரை பத்தி தான். அப்ப அவன் யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்க போய் தெய்வத்துக்கு அடுத்து அதை வச்சிருக்காரு. அவருக்கு தெரியுது. ஆனா நம்மளுடைய ஜெனரேஷன்ல இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. ஏன் சார் சொல்றீங்க தெரிய மாட்டுக்கானா? கண்டிப்பா அப்படிதானே? இப்ப யாராவது மனசுல நெஞ்சில கைய வச்சு இல்ல நான் ஆஹ் நீரை நான் காப்பாத்துறேன், நீரை நான் வேஸ்ட் பண்ணல, நீரை அசுத்தப்படுத்தல, இல்ல அசுத்தப்படுத்த மனிதர்கள் நான் பார்த்து கேள்வி கேட்கல அப்படிங்கிற மாதிரி எதுவும் அதான் கேள்வி கேட்டு அவங்கள அந்த அசுத்தம் படுத்தாங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. எல்லாருமே ஒரு மாதிரி ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கோம். நம்ம நமக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை. ஆனா நம்ம இன்ஸ்டாகிராம்லயோ சோசியல் நெட்வொர்க்ல டைம் செலுத்துவோம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த நீர். அந்த நீர் மாசுபட்டுட்டு வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுக்கிடவே மாட்டோம். இது உண்மைதானே? அப்படிதானே? சரி. இப்போ வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர் இல்லாம ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க சிறுவர்களா இருக்கீங்க, சின்ன மாணவர்கள், ஓகே, 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. உங்களுக்கு நீரோடைய அருமை தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் தண்ணி வரல அப்படின்னா உங்க வீட்டுல கேட்டு பாருங்க. குடிக்க தண்ணி வரல, இல்ல போர் போட்டிருக்கீங்கன்னா அந்த போரோட தண்ணி இல்லை, தண்ணியும் இல்லாம இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வீட்டுல குடிக்க தண்ணி இல்லைன்னா போர் வாட்டர் போட்டு அது மேனேஜ் பண்ணிடுறாங்க. பட் நான் எந்த தண்ணியுமே இல்லாம அப்படி சொல்றேன். மழை இல்லாம நம்மளுடைய விவசாயிகளை நிறைய வருஷங்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. திடீர்னு மழை அதிகமா கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்தந்த டைம்ல கரெக்டா பெஞ்சாதான் அந்த விளைச்சல்லாம் நல்லா இருக்கும். அப்போ ஒரு நாள் நம்ம வாட்டர் இல்லாம இமேஜின் பண்ண முடியுமா? வாட்டரே இல்லாம இப்ப ஏற்கனவே பிடிச்சி வச்ச வாட்டரை நம்ம ஒரு நாள் 2 நாள் மேனேஜ் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் வாட்டரே இல்லைன்னா பயம் வரும். அதுதானே? ஐயோ வாட்டர் இல்லைன்னா என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. சோ வாட்டர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இயற்கையில் தாராளமாக கிடைத்தது. ஆமா, நேச்சர்ல ரொம்ப ஃப்ரீயா அவைலபிளா இருந்து. ஆனா இன்னைக்கு நாம கடையில வாங்குறோம். அப்ப பாருங்க நிலைமை எப்படி இருக்கு. ஒரு 20 30 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது நம்ம அப்பா தாத்தாட்ட தண்ணி இல்லைன்னா தண்ணியெல்லாம் இப்படி இப்படி குடிக்க கூடாதுப்பா, பாட்டில தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னா சிரிச்சிருப்பாங்க. யார் தண்ணியெல்லாம் யார் பாட்டில விற்பா, யார் குடிப்பான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு இதே மாதிரி வேற ஒண்ணு வரும். நம்ம இன்னைக்கு யோசிச்சா பார்க்காத இன்னொரு விஷயம் நாளைக்கு வரும். அப்படின்னா சோ இன்று கடைகளில் விற்கப்படுகிறது. இட் இஸ் சோல்டு ஃபார் மணி இன் ஷாப்.
ஒரு 1 லிட்டருனா 20 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி ரேட்ல வச்சு தராங்க. அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல வாட்டர், அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் குறைஞ்சிட்டே வருது. நீரோடைய அளவும் நமக்கு குறைஞ்சிட்டே வருது. டிக்ரீசிங் ஃபாஸ்ட். அப்போ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இதுல? நான் என்ன பண்ண முடியும், நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கணும். இல்ல நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, we must preserve, அதாவது பாதுகாக்க வேண்டும், நீரை பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டும் இல்ல, எதிர்கால ஜெனரேஷன், அதாவது எதிர்கால சந்ததின்னு சொல்லுவாங்களா, ஃபியூச்சர் ஜெனரேஷன் அவங்களுக்காக நம்ம சேமித்து வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க குடிக்கிற வாட்டர் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்க சேர்த்து வச்ச வாட்டர், அப்படிதானே? அப்ப நீங்க இன்னைக்கு பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 30-40 வருஷத்துக்கு பிரச்சனை எல்லாம் போகும். ஓகே, சோ இந்த யூனிட் நீரை பத்தி தான். சோ நீரை பத்தி உங்களோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, சோ லாஸ்ட் 10 நிமிஷம் ஒரு எம்சிக்யூ இருக்கு, ஆல்ரெடி மேடம் சொல்லிருப்பாங்க. அந்த எம்சிக்யூ கண்டக்ட் பண்ண போறேன் லாஸ்ட் 10 நிமிஷம், சரியா? ஓகே, இப்போ சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அதை பார்க்கலாம். சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா நீரோடைய மூலங்கள், அதாவது நீரோடைய ஆதாரங்கள் எப்படின்னா சொல்லலாம், நீரின் ஆதாரங்கள். ஓகே, இல்ல மூலங்கள் அப்படின்னு சொல்லலாம். மூலங்கள்னா இங்கேருந்து வருது, இங்கேருந்து கிடைக்காதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ரைட். சோ இந்த நீரை இப்ப நம்ம சோர்சஸ் தான் பார்க்க போறோம். பட் இந்த யூனிட்ல பின்னாடி நீங்க வந்து இதை எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி பொல்யூட் பண்ணாம பாதுகாக்கிறது, அது எப்படி பொல்யூட் ஆகுறது, நோய்கள் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து அப்படியே கிளாஸ் மாற 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 நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. பட் தெரியறது முக்கியம் இல்ல, மார்க்குக்காண்டி படிக்கிறது முக்கியம் இல்ல, அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, இப்போ சோர்சஸ் ஆஃப் வாட்டர், நீரோடைய ஆதாரங்களை லேசா ஓவர்வியூ பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம இன்டெப்தா இருக்கக்கூடிய பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ நமக்கு நீர் கிடைக்கு அப்படின்னா நம்ம கடையில உள்ள வாட்டர் பாட்டில் இருந்து வரல, அப்படிதானே? ஏன்னா நம்மகிட்ட எர்த்திலே அதிகமான பூமியில பாத்தீங்கன்னா வாட்டர், நீர் இருக்கு, அப்படிதானே? அதாவது மோஸ்ட் அபண்டன்ட் சப்ஸ்டன்ஸே பாத்தீங்கன்னா எர்த்துல தண்ணி தான். ஏன்னா ஏன் நம்ம தண்ணிய எங்க பார்க்கலாம் அப்படின்னா மோஸ்ட் அபண்டன்ட் சப்ஸ்டன்ஸே எர்த்துல நீர் தான். ஏன்னா புவி பரப்புல 3/2 பங்கு தண்ணி தான். பட் அத்தனை தண்ணி நம்ம குடிக்க முடியாது, ஏன்னா கடல் தான். 3/2 பங்கு தண்ணி தான். மோர் தென் 2/3 வாட்டர் தான் நிலப்பரப்புல நீராக காணப்படுகிறது. இங்கெல்லாம் இப்போ கடல்ல காணப்படுகிறது சி அப்படி சொல்லக்கூடியது, அப்புறம் ஆறு ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏரிகள் லேக் அதுல எல்லாம் நம்ம காணப்படுகிறது, அப்படின்னா மவுண்டைன்ஸ்ல காணப்படுது. மவுண்டைன்ஸ் பாத்தீங்கன்னா பனியாவும் பனிக்கட்டியாவும் இருக்குல்ல, அதெல்லாம் தண்ணி தான் உடைஞ்சிருக்கு, அது உருகுனா வரப்போகுது. ஈவன் தோ அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலத்துல இருக்கு, வளிமண்டலம் நம்மளை சுத்தி இருக்குல்ல, வளிமண்டலம் இதுல கூட தண்ணி இருக்கு. அப்படியா சார் அப்படின்னா ஆமா. ஆனா அது எப்படி இருக்குன்னா நீராவியாக உள்ளது, அதாவது வாட்டர் வேப்பரா உள்ளது. மேகங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, க்ளோட்ஸ், அதுவும் தண்ணி தான். தண்ணி சேர்ந்து அந்த மேகங்கள்லாம் உருவாக்கியிருக்கான், அதெல்லாம் தண்ணி தான். அந்த மேகங்கள் எப்போ மழையா பொழியும்னா அந்த தண்ணியோடைய அந்த கனம் தாங்க முடியாம, அதிகமான தண்ணியை வந்து அதுல சேரும் போது கனம் தாங்க முடியாம மழை பொழியுது. இதுதான் கான்செப்ட். ஓகே, ரைட். சோ இப்போ நம்மளுக்கு வந்து வாட்டர் சோர்சஸ ஒரு 5 மெயின் கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். 5 முக்கிய தலைப்புகளை நம்ம வந்து வகைப்படுத்தலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரிவர் வாட்டர், லேக் வாட்டர், சத்துப்பி போடுறேன். லேக் வாட்டர் அதாவது ஆற்று நீர், ஏரி நீர், ஆற்று ஏரி நீர். ஓகே, சரி போட்டுக்க மொத்தம் ஏரி நீர். ரெண்டாவது சி வாட்டர், கடல் நீர். மூன்றாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வீட்டுல மழைநீர் சேமிப்பு தொட்டி அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவீங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? நிலத்தடி நீர். ஓகே, அப்புறம் நிறைய பேர் வீட்டுல இப்ப கிடையாது, ஆனா ஒரு காலத்துல எல்லாரும் மேக்சிமம் நிறைய இருக்கும், வெல் வாட்டர், அதாவது கிணற்று நீர். கண்டிப்பா ஒரு வீடு இருந்தா கிணறுன்னு ஒண்ணு இருக்கும் மிந்தி, இப்போ இல்ல.
கிணற்று நீர். அடுத்து 5வதா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரிங் வாட்டர். ஸ்ப்ரிங் வாட்டர்னா என்ன சார், ஸ்ப்ரிங் வச்சு இருக்குமா அப்படின்னா அது இல்ல, இது வந்து ஊற்று நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஊற்று நீர் இது சரியா. இது அடியில இருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்கிரீன். சரியா, ஊற்று நீர். இந்த மாதிரி 5 வகைகளா பிரிக்கலாம். வெறுமனே ஒரே ஒரே சோர்ஸ் கிடையாது. இந்த மாதிரி 5 சோர்சஸ் இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இத பார்க்கலாம். ஆற்று நீர், ஏரி நீர், ரிவர் வாட்டர், லேக் வாட்டர் பத்தி பார்க்கலாம். ஆறு நம்ம புக்ல அந்த வார்த்தைகள் வரும். ஆறு ரிவர், தமிழ் புக்ல சோசியல் புக்லாம் வரும். அந்த ஆறு இந்த ஆறுன்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கக்கூடிய இடம். ஃப்ரெஷ் வாட்டர்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு சுத்தமான இல்ல, ஒரு எப்படி சொல்றது, அழுக்கடைந்து இல்லாம கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியது. ஏன்னா ஆறு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரே இடத்துல தேங்காது. நீங்க பாத்துப்பீங்க, அது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அப்ப ஃப்ளோ ஆகும்போது ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கும். பட் அதுல அழுக்குகள் இருக்கும், அதுல டஸ்ட் எல்லாம் இருக்கும். பட் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேவா. இது எங்கேருந்து வரும் பாத்தீங்கன்னா மலைகள், குன்றில் இருந்துலாம் வரும். அதாவது மவுண்டைன்ஸ், ஹில்ஸ், இந்த மாதிரி இடத்துல இருந்தா இந்த மாதிரி ஆறுகள் வரும். ஓகே. அதுக்கப்புறம் லேக் ஆகும், சி ஆகும், ஓசன் ஆகும். அப்படியே அப்படியே போயிட்டு கடைசி அந்த ஓசன்ல போய் சேர்ந்துருது. சரியா. ஏரி வந்து அப்புறம் கடல், அப்புறம் பெருங்கடலை நோக்கி அப்படியே அந்த தண்ணி வந்து ரிவர் வந்து அப்படியே போயிருது. ஏரிக்கு, கடலுக்கு, ஓசோனுக்கு அப்படியே போயிருது. சரியா. ஓசன். சரி. இப்ப ஏரினா என்ன? இது நம்ம இங்க இப்படி இருக்கு, ரிவர்ல நம்ம சொல்லிட்டோம். அப்படி வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கு, மவுண்டன்ல இருந்து மலைகள்ல இருந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு. இப்ப லேக்னா என்ன அப்படின்னா ஒரு லார்ஜ் ஏரியால வாட்டரை வச்சு ஃபில் பண்ணிருக்கிற ஏரியா இடம் தான் ஏரி. நீர் நிரம்பிய பெரிய நிலப்பரப்பு அப்படின்னு போட்டுறேன். பெரிய நீர்பரப்பு. சரியா. நிலப்பரப்புனா வெறும் நிலம் மட்டும் இருக்குன்னு நினைச்ச கூடாது, நீர்பரப்பு. அதான் அதிகப்படியாக தண்ணி இருக்கக்கூடிய அந்த நீர்பரப்பு தான் ஏரின்னு சொல்றோம். இட் இஸ் எ லார்ஜ் ஏரியா ஃபில்டு வித் வாட்டர். ஓகேவா. இத வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவும் சில இடத்துல இருக்கு, சில இடத்துல செயற்கையாவும் இருக்கு. மனிதனால உருவாக்கப்பட்ட ஏரிகள், அதாவது செயற்கையான ஏரிகள், மேன்மேட் லேக்ஸ் எல்லாம் இருக்கு. அது மேன்மேட் லேக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, டேம் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, டேம், அணைகள். இந்த அணைகள்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மலையில இருந்து உருவாகக்கூடிய அந்த அந்த தண்ணிய என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே திறந்து விட்டாங்கன்னா அவ்வளவுதான், அது வேஸ்டா போயிடும். அதை சேமிச்சு வைப்பாங்க. ஏன்னா கோடை காலத்துக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அணைகள்ல சேமிக்கிறோம், அது ஒரு ஏரி மாதிரி. சரியா. சோ மேன்மேட் லேக்ஸ் பை பில்டிங் டேம் அக்ராஸ் த ரிவர். ஆற்றுக்கு நடுவுல, ஆற்றுக்கு அக்ராஸா கட்டி, அந்த இதை கட்டி நமக்கு வந்து இது பண்ணிக்குவாங்க. சரியா. ஏரிகளை உருவாக்கிடுவாங்க. சோ தீஸ் ஆர் கால்டு நீர்த்தேக்கங்க, ரிசர்வேயர்ஸ். ரிசர்வேயர்ஸ் அப்படின்னா நீர்த்தேக்கங்கள். நீர்த்தேக்கங்கள் பேரை கேள்விப்பட்டோமே, அப்போ அது ரொம்ப அதிகப்படியா நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு புரியுது. நீர் தேக்கம். வெறும் 1 கிளாஸ் இல்ல 1 லிட்டர் தண்ணி அவன் நீர் தேக்கம் சொல்ல மாட்டோம், அப்படிதானே. சோ இத யோசிச்சுக்கோங்க. ஓகே. நீர் தேக்கங்கள். ஓகே. சோ இதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா, இந்த ரிவர்லயும் ஆறுலயும் ஏரியிலையும், அதாவது ஆறு, ஏரி, ரிவர், லேக்ஸ், இதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் சொன்னேன். ஃப்ரெஷ் வாட்டர்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா நன்னீர். நன்னீர். நன்னீர்னா என்ன சார்? நன்மை செய்யும் நீரா? அப்ப கெட்டது செய்யுமா சார் அப்படின்னு நினைக்க கூடாது. நன்மை செய்யும் நீர் அப்படிங்கிறத சும்மா நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் ஒரு நல்லா இருக்கிற நீர், நல்லா இருக்கிற நீர்னா என்னத்தனா லெஸ் சால்ட் இருக்கக்கூடியது, அதாவது குறைந்த அளவு உப்பு இருக்கக்கூடியது. நீங்க கடல் நீரை நன்னீர் சொல்ல முடியாது. ஏன்னா கடல் நீங்க வாயிலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு உப்பு இருக்கும். சரியா. ஆனா நன்னீருங்கிறது குறைந்த அளவு உப்பு உள்ளது, உப்பு கலந்து உள்ளது. லெஸ் சால்ட் டிசால்வ். ஏன்னா கண்டிப்பா சால்ட் கலந்துரும். ஏன்னா நீங்க அது அந்த ஏரியால இருந்து வரும்போது அந்த மண்ணெல்லாம் இதெல்லாம் இருக்கும். ஸோ பல மைல், பல கிலோமீட்டர் தாண்டி வரும்போது அத்தனை இது சேரும் போது சால்ட் ஆட் பண்ண தான் செய்யும், அப்படிதானே. அதனாலதான்
நம்ம இதுல பழைய காமெடியில கூட பாத்தீங்கன்னா ஆத்து நீர் வந்து இனிப்பா இருக்கு, ஆனா போய் சேரக்கூடிய கடல் நீர் வந்து உப்பா இருக்கு அப்படின்னு ஒரு காமெடி வரும். அப்படின்னா என்னதான் ஆத்து நீர் வந்து குறிப்பிட்ட சில தூரங்கள் இருக்கு, அது நமக்கு இது பண்ணுது. ஆனா கடல் அப்படி இல்ல. பல இடத்துல பல மண்ணுல இருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாம் கலக்கும் போது அந்த உப்போட கண்டென்ட் அதிகமாயிரும். அதனாலதான் அங்க அந்த அளவுக்கு உப்பா இருக்கு. காலங்காலமா அந்த நீர் சேர்ந்து 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 உப்பா இருக்கு. சரியா? ரைட். சோ இந்த நன்னீர்னால இதுதான் நம்மளுடைய குடிக்கிற நீர், ட்ரிங்கிங் வாட்டர். குடிக்கிற நீருக்கு யூஸ் பண்ணலாம். நீர் பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த நீர் தான். நீங்க கடல் நீரை யூஸ் பண்ணீங்கன்னா பயிரெல்லாம் வாடி போயிடும். கடல் நீர் நம்ம யாராவது யூஸ் பண்றாங்களா? இல்ல. நன்னீர் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப நமக்கு தேவை. உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் அதான் தேவை. பயிர்கள் நன்றாக இருக்கும். அந்த நீர் பாசனம் சொல்லுவாங்கல்ல, அந்த நீர் பாசனத்துக்கும் இரிகேஷன். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் வாட்டர் தான் தேவை. சரி. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது 2வது சி வாட்டர். சி வாட்டர் அப்படின்னா கடல் நீர். கடல் நீர். இந்த கடல்ல என்னெல்லாம் பாயிண்ட் இருக்கு? ஆக்சுவலி நான் இதை சொல்லிட்டேன். சி வாட்டர்ல ஹை சால்ட் இருக்கும். அதிகப்படியான உப்பு கலந்து இருக்கும். ஏன்னா காலங்காலமா சேர்ந்துட்டு வருதுன்னு சொன்னேன். அப்படிதானே? ஸோ இதோடைய அந்த உப்பு தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3.5% இருக்கு அப்படிங்க. அதாவது 35 பார்ட்ஸ் பெர் 1000. அப்போ என்ன அர்த்தம்னா 1000 ml வாட்டர்ல, சி வாட்டர்ல 35 கிராம் சால்ட் இருக்கு. பட் பெருசு கிடையாது. அடுத்த மேக்சிமம் NaCl அப்படிங்கிற சோடியம் குளோரைடு அதுதான் வந்து கரைஞ்சிருக்கு. அதாவது 1000 மில்லில மில்லில 35 கிராம் அப்படின்னு நம்பரை பார்க்கும்போது 1000 எங்க இருக்கு, 35 கிராம் 35 எங்க இருக்கு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க வந்து அந்த குவான்டிட்டியை பார்க்கணும். 35 அதாவது எம்எல் இது கிராம். அப்போ அதிகப்படியாவே கலந்துருக்குன்னு அர்த்தம். சரியா? நம்பரை மட்டும் பார்க்க கூடாது, அந்த யூனிட் சேர்த்து வச்சு பார்க்கணும். ஓகே. சோ இதனால இந்த 1000 அதனாலதான் 3.5% போட்டுப்பாங்க. 35 பார்ட்ஸ் பெர் 1000. 1000 எம்எல் மில்லி லிட்டர் தண்ணியில 35 கிராம் அளவுக்கு உப்பு கலந்துள்ளது. மெயின்லி சோடியம் குளோரைடு. இது போக மத்த உப்புகள் இருக்கு. மெயின்லி சோடியம் குளோரைடு. சரியா? இந்த மாதிரி அதிக அளவு தாது உப்புகள், இந்த உப்புகள்லாம் சேர்ந்தனாலதான் அதை நம்ம இந்த என்ன சொல்றோம்னா உப்பு நீர் அல்லது உவர் நீர் அப்படின்னு சொல்லுவோம். சாலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, கடல் நீர். அது குடிக்கிற நீரா? இல்லையா, அது உப்பு நீர். அப்படிதானே? ஓகே. இத நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்கோ இல்ல நீர் பாசனத்துக்கோ யூஸ் பண்ண முடியுமா? எஸ், நோ. அப்படிதானே? இத கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ண முடியாது. நோ. கரெக்ட். நாட் சூட்டபிள். அப்படிதானே? நீங்க வந்து அதுக்கு அதிகப்படியா உப்பு இருக்கனால குடிக்கிறதுக்கோ இல்ல நீர் பாசனம் யூஸ் பண்ண முடியாது. அப்ப 3வது அடுத்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னா தமிழ்ல இப்போ இதை மட்டும் எழுதிக்கலாம், நிலத்தடி நீர். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம முன்னாடி போலாம். நிலத்தடி நீர் இதை மட்டும் பார்த்துட்டு போலாம். நிலத்தடி நீர், நிலத்துக்கு அடியில இருக்கக்கூடிய நீர். அப்படிதானே அர்த்தம் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்மளுக்கு வந்து ரெயின்ஃபால், மழை வருது. அப்போ பார்ட் ஆஃப் த ரெயின் பாத்தீங்கன்னா அந்த ரெயின் வாட்டரை அந்த மண் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. சாயில் இருக்குல்ல, அந்த புவியினுள் அது உறிஞ்சப்படுகிறது. உடனே அது உள்ள போகும். சரியா? நிறைய அந்த மண்ணுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கு. மண் அடுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சிங்கிள் லேயர்லாம் கிடையாது. அதுக்கு நடுவுல களிமண், வண்டல்மண், அந்த மாதிரி பாறை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த லேயருக்குள்ள அப்படியே போகுது. போயிட்டு ரொம்ப கடினமான பாறைகள் இருக்கிற ஏரியா வரைக்கும் போயிடும். அதுக்கு மேல அது கடினமான பாறைகள் தாண்டி போவதனால அது வரைக்கும் எப்படியும் அது எப்பனாலும் இருக்கலாம். 10 கிலோமீட்டர்ல இருக்கலாம், இல்ல 100 கிலோமீட்டர் இருக்கலாம். பட் அது அந்த ஏரியாவை பொறுத்து இருக்கு. இந்த பாறை வரைக்கும் அந்த வாட்டர் வந்து போயிருது. சரியா? ஓகேவா? ரைட். ஸோ தேர் இட் கலெக்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் ஏ ரிசர்வேர். அதான் அந்த இடத்துல அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நீர்த்தேக்கத்தை அது உருவாக்குது. சரியா? ஓகே. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பொதுவா பியூரா இருக்கும். எஸ், நிலத்தடி நீர் அது பியூரான வாட்டர் தான். ஏன்? ஏன்னா இந்த வாட்டர் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னேன், நிறைய லேயரை தாண்டி தாண்டி போகும் சொன்னேன். அதான் மண்ணுல இருக்கக்கூடிய அடுக்குகள், சாயில் லேயர் சொன்னோம்ல, சாயில் லேயர் மண் அடுக்குகள் வழியா போகுதா. அப்படி போகும்போது ஃபில்டர் ஆயிருது. அவ்வளவுதான், ஃபில்டர் ஆயிருது. ஃபில்டர் அப்படின்னு போட்டுதான். சரியா? அவன் வடிகட்டப்படுகிறது. ஏன்னா ஃபில்டர்னா தமிழ்ல சொல்லிக்கலாம், வடிகட்டப்படுகிறது.
அப்போ அழுக்குகள், பெரிய பெரிய கல்லுகள், வேற உப்புகள்லாம் அப்படியே அப்படியே ஃபில்ட் ஆகி என்ன ஆயிருது, நமக்கு வந்து அது நல்ல ஒரு ப்ராசஸா ஒரு நல்ல வாட்டரா கிடைக்கும். சரியா? மாசுகள் அதெல்லாம் இம்ப்யூரிட்டிலாம் வந்து இல்லாம போயிருது. சரியா? சோ இந்த நிலத்தடி நீரை தான் நமக்கு இந்த கிணறு வெல் வாட்டர்னு சொன்னோம்ல, அதுவாகும். ஸ்ப்ரிங் வாட்டர் ஊற்று நீராகவும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்ப இப்ப புரியுதா கிணறு வாட்டர் ஏன் நல்லா இருக்கு, பியூரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு காலத்துல கிணத்துல உள்ள வாட்டர் எல்லாம் எடுத்து குடிப்பாங்க. இப்ப யாருமே எந்த தண்ணியை பார்த்தாலும் பயமா இருக்கனால குடிக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல தண்ணி தாவனா அது கிணத்துல இருந்து எடுத்து எல்லாம் குடிச்சிருக்காங்க, குளிச்சிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஊற்று நீர் உங்களுக்கே தெரியும், அந்த மண்ணுல இருந்து சில இடத்துல அப்படி அப்படி வரும். ஏன்னா அந்த இடத்துல தண்ணி கண்டது அதிகமா இருக்கும். அது சின்ன பூமியில அது சின்ன ஓட் போட்டு அப்படியே அது அப்படியே தண்ணி வெளிய வரும். ஆத்து ஓரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊற்று நீரை நிறைய பார்க்கலாம். சரி, இதெல்லாம் வந்து இப்படிதான் உள்ள இருக்க அந்த தண்ணியினாலதான் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். சரியா? சோ இன்னைக்கு இது போதும். நான் இப்போ ஒன் வேர்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவாப்பா? சரி. ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் சயின்ஸ் லெசன் நேம் ஃபுட் ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் நம்பர் 1 இதுதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க, 31/10/2025 போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் எல்லாமே இருக்கு. டேஸ் கீப்ஸ் அ ஃபுட் ஃப்ரெஷ், அதாவது உணவில் உள்ள டேஸ் அவற்றை உண்ண தகுந்த நிலையில் வைத்திருக்கிறது. ஆக்சிஜனா, ஈரப்பதமா, வெப்பநிலையா? ஆக்சிஜன், மாய்ஸ்சர், டெம்பரேச்சர். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு 50 செகண்ட்ஸ். சரியா? அதனால டைமர் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது இது இருக்கனாலதான் அந்த ஃபுட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 15 செகண்ட்ஸ் இருக்கு. ரைட்டுங்களா? ஓகே, ரைட். இப்போ இரண்டாவது கொஸ்டின் போகலாம். இதுதான் இரண்டாவது கொஸ்டின். Dash is the remove of water content from the food by drying it in the sunlight. Drying, addition of sugar, addition of salt. அதாவது உணவுப் பொருட்களை சூரிய ஒளியில டேஸ் மூலமா அவற்றில் உள்ள நீரை முற்றிலுமாக நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மெத்தடு அதுக்கு பேரு? அந்த நீர் அந்த உணவுல நீர் இருந்தா நமக்கு கெட்டு போயிடும். அதனால அந்த உணவுல உள்ள நீர் கண்டென்ட்டை எடுப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ட்ரையிங்கா, அடிஷன் ஆஃப் சுகரா, அடிஷன் ஆஃப் சால்ட்டா? உப்பிடலாம், சர்க்கரை சேர்த்தலாம், உலர வைத்தலாம்? 30 செகண்ட் இருக்கு. டைம் முடிந்து விட்டது. இப்போ மூன்றாவது கொஸ்டின் போகலாம். இதுதான் மூன்றாவது கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். Aeration is a modern method by which food is exposed to dash rays to kill the bacteria and the mold. அப்படி போட்டுருக்காங்க. அதாவது கதிர்வீச்சு பதன முறையில் உணவுப் பொருட்களில் வளரும் பாக்டீரியாக்களை அழிப்பதற்காக டேஸ் கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்படுகின்றன. கதிர்வீச்சு சொன்னாலே அங்க ஒரு கதிரியக்க தனிமம் அப்படிங்கிற இருக்கும். அப்படிதானே? அப்போ அதுல வந்து கதிர்வீச்சு வரும். காமாவா, பீட்டாவா, ஆல்பாவா? எந்த கதிர்வீச்சத்துக்கு அது உட்படுது? 30 செகண்ட் தான் இருக்கு. பதினஞ்சு செகண்ட் இருக்கு. ஓகே, முடிய போகுது, டைம் முடிய போகுது. அடுத்த கொஸ்டின் வரேன். எஸ், 1 மினிட் ஆயிட்டு. ஓகே, நாலாவது கொஸ்டின் இதுதான். ஃபுட் preservation to make food available throughout the
உணவு பாதுகாப்பின் மூலம் உணவுப் பொருட்கள் டேஸ் முழுவதும் கிடைக்க ஏதுவாகிறது. நாள் முழுவதுமா, மாதம் முழுவதுமா, இயர் ஆண்டு முழுவதும். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேர்டு. யோசிச்சீங்க. ஃபுட்டை நம்ம பாதுகாக்கிறது எதுக்கு? நம்ம இந்திய நாடு ஒரு காலத்துல பஞ்சமா இருந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நிறைய பஞ்சம்லாம் நடந்திருக்கு. உணவே இல்லாம பல கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பசுமை புரட்சின்னு ஒண்ணு உங்களுக்கு தெரியும். இது தெரியாட்டா அதை படிங்க, நெட்ல போய் படிங்க. புக் இருக்கு, லைப்ரரியில் போய் புக்கில் கூட நீங்க படிக்கலாம். இல்லை நெட்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும். பசுமை புரட்சின்னு அடிச்சு பாருங்க. அந்த பசுமை பிரச்சனை என்ன, அதால ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, எப்படி இந்தியா பஞ்சத்திலிருந்து வெளியில வந்து உணவு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நாடா திகழ்ந்தது, எல்லாத்தையும் படிங்க. ஓகே, ஆமா 1 மினிட் ஆயிட்டுப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போனோம்னா 5வது கொஸ்டின் இதுதான். Dash increases the likelihood of heart disease, diabetes, and high blood pressure, obesity, overweight, less weight. டேஸ் காரணமாக இதய நோய், சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. உடல் பருமனா, எடை அதிகரித்தலா, எடை குறைவதா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உடல் பருமன் அப்படிங்கிறத 2வது ஆப்ஷன் எடை அதிகரித்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து உயரம் அதிகரித்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. எடை அதிகரித்தல் உடல் பருமன் ரெண்டும் ஒண்ணுதான் நீங்க நினைப்பீங்க. அதுலயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு புரிய காண்டி அந்த உயரம்னு சொன்னா அதுலயும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் எடை அதிகரிக்கிறதுனால உடல் பருமன் சொல்லிட முடியாது. உடல் பருமனுங்கிறது அதாவது ஹைட்டுக்கு ஏத்தாப்புல வெயிட் இருக்கணும்பா. எப்பவுமே ஒருத்தனோட ஹைட்டுக்கு ஏத்தாப்புல வெயிட் இருக்கணும். நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, சொல்றேன். ஒருத்தனோட உயரத்துக்கு ஏத்தாப்புல எடை இருந்தா பிரச்சனை இல்லை. அதை மீறி இருக்கிற பேர் தான் உடல் பருமன். ஓகே, அங்கதான் நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை நம்ம யோசிக்கணும். அதனால நீங்க அதை யோசிப்பாங்க. இது 5வது ஒன்னோடு. ஓகே, இதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ 6வது ஒன்னோடு போறேன். தேர் ஆர் மெயின் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோய்கள் டேஸ் வகைப்படும். 3ஆ, 4ஆ, 2ஆ? அதாவது நீங்க உங்க புக்கில் உண்டான கண்டனுக்கு ஏத்தாப்புல யோசிக்கணும். என்ன சார் தேர் ஆர் டேஸ் மெயின் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் நீங்க நினைக்க கூடாது. உங்க புக்கில் இருக்கு, அதுக்கு ஏத்தாப்புல நீங்க யோசிக்கணும். 15 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, டைம் அப். ஓகே, அப்புறமா 7வது கொஸ்டின் போலாம். இதுதான் 7வது கொஸ்டின். டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேஸ் டிசீசஸ் ஆர் பாஸ்ட் ஃப்ரம் பேரண்ட் டு சில்ட்ரன். என்னலாம் டேஸ் நோய்கள் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகின்றன. என்ன நோய்? கடத்தப்படும். பட் அந்த கடத்தப்படுறதுக்கு பேர் என்ன பேர்? 20 செகண்ட்ஸ் இருக்கு. எஸ், டைம் முடிய போகுது இந்த கொஸ்டினுக்கு. எழுதிட்டீங்களா 7வது கொஸ்டினுக்கு? ஓகேப்பா, ரைட். 8வது கொஸ்டின் போகிறேன். இதுதான் 8வது கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கர்வி இஸ் த டிஃபிஷியன்சி டிசீஸ் ஆஃப் டேஸ். ஸ்கர்வி டேஸின் குறைபாட்டு நோயாகவும் போட்டிருக்காங்க. விட்டமின் டி, விட்டமின் ஏ, விட்டமின் சி. எது இது எந்த வைட்டமின் குறைவுனால ஸ்கர்வி ஏற்படும்? டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, டைம் முடிய போகுது. எஸ், முடிஞ்சிச்சு. இப்போ 9வது கொஸ்டின் போறேன். இதுதான் டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரியா? இஃப் கெரோசின் ஆர் ஆயில்
catches fire. Use dash to put out the fire. Fire. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வேர்டு. மண்ணெண்ணெய் அல்லது பிற எண்ணெய் மூலம் தீப்பிடித்தால் தீயை அணைக்க எதை பயன்படுத்த வேண்டும்? மணலையா, நீரையா, வேதிப்பொருட்களையா? சாண்ட், வாட்டர், கெமிக்கல் பவுடர். அதாவது ஒவ்வொரு ஃபயருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. கெரோசின், ஆயில், இந்த மாதிரி எண்ணெயினால மண்ணெண்ணெய்னால வரக்கூடிய தீயை ஒரே மெத்தடை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. எஸ், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா மெத்தடுக்கும் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்டெப். ரியல் லைஃப்ல நம்ம இப்படி வரும்போது என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்? நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சோப்பு கலர்ல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு சிலிண்டர் மாதிரி, சின்ன சிலிண்டர். அது என்ன யூஸ்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, டைம் முடிய போது 5 செகண்ட் தான் இருக்கு. எஸ், ஓகே, ரைட். லாஸ்ட் கொஸ்டின், இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். எக் ஓக் சேச்சுரேட்டட் ஆயில் மீட் இஸ் த சோர்சஸ் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது முட்டையோடைய மஞ்சள் கரு, நிறைவுற்ற எண்ணெய், இறைச்சி ஆகியவற்றில் டேஸ் ஊட்டச்சத்து உள்ளது. டைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொழுப்பு, புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்டுகள், ஃபேட்ஸ் எது? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல படிச்சதை ஞாபகம். நீரோட இம்பார்ட்டன்ஸ், அதை பாதுகாக்கக்கூடிய நமக்கு பொறுப்பு. அப்புறம் அந்த நீர் எங்கெங்கெல்லாம் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற சோர்சஸ் நம்ம பார்த்தோம். நிலத்தடி நீர், ஊற்று நீர், அப்புறம் சி வாட்டர் பத்தி பார்த்தோம். கடல் நீர், ஆற்று நீர், ஏரி நீர், நீர் தேக்கனா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்த அதையும் படிச்சுவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த டாபிக், அதுல இருக்கக்கூடிய அடுத்த டாபிக் பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இப்போ சேட் பாக்ஸ்ல கேட்கலாம். டவுட் எதுவும் இல்லைங்களாப்பா? சரிப்பா, கிளாஸ் நிறைவேற்றாத. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.